கடந்த பல வருஷங்களா ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சியை பிடிக்கிறாங்க. நம்ம தளபதி விஜயோட கட்சி அவர் புதுசா டைரக்டா முதலமைச்சரா போட்டி போடுறாரு. உலக வெற்றி கழகம் கட்சின்னு சொல்லும் போது புதிய கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும் போது பழைய கட்சி. திமுகவுடைய ஆட்சி மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த திட்டத்தை மட்டும் திமுக என்ன பண்ணலன்னா நிறைவேற்றல. ஓகே, ஒன் டைம் விஜயோட ஆட்சியை பார்ப்போமே. தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி பண்றாரு, மக்களுக்காக நல்லது பண்றாரா? 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தேர்தல் களம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா இருக்கு. யார் முதலமைச்சரா வருவாங்க அப்படிங்கிற போட்டி ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடந்த பல வருஷங்களா ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்க எல்லாருக்கும் போட்டியா ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, தாவேகா. அதாவது தமிழக வெற்றி கழகம், நம்ம தளபதி விஜயோட கட்சி. அவர் புதுசா டைரக்டா முதலமைச்சரா போட்டி போடுறாரு. சோ யாரு முதலமைச்சரா வருவாங்க அப்படிங்கிற பரபரப்பு எல்லார்கிட்டயுமே இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல கடந்த ஆட்சிகள் பிளஸ் இனி வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் பேச போறேன். இந்த வீடியோவில் ஒரு டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னா, நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. ஏன்னா அதிமுக கட்சி ஆட்சி பண்ண டைம்ல நம்ம ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அவங்க ஆட்சி பண்ண காலங்கள்ல நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம நிறைய விஷயங்களை பயன் அடைஞ்சிருக்கோம். அதே மாதிரி திமுக ஆட்சியிலே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சோ நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கட்சின்னு சொல்லும் போது புதிய கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும் போது பழைய கட்சி தான். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நல்ல விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. என்னுடைய கருத்துக்களை மட்டும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத உங்களுடைய உண்மையான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆட்சியை பிடிக்கிறாங்க. சோ ஒரு தடவை அதிமுக இருக்குன்னா அடுத்த வருஷம் திமுக வரும். இப்போ அதிமுக 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. அந்த 5 வருஷ ஆட்சியில நல்லது பண்ணாங்க அப்படின்னா, நல்ல திட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா மக்கள் கண்டிப்பா அதிமுகவுக்கு அடுத்த வருஷம் ஓட்டு போடுவாங்க. அப்படி சில நேரங்கள்ல 10 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணும். அந்த ஆட்சியில ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் மாறுவாங்க, திமுகவுக்கு மாறுவாங்க. சோ அதிமுக திமுக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணுது. சோ கடந்த 5 வருட ஆட்சியில திமுகவுடைய ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மகளிருக்கான ஆட்சி. சோ மகளிருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்க வீட்லயும் மகளிர் கடந்த திமுக ஆட்சியில நிறைய நல்ல விஷயங்களால பயனடைஞ்சிருப்பாங்க. ஆண்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கடந்த திமுகவுடைய ஆட்சி மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் மக்கள் அதிகமா விரும்புறது மது விலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் மக்கள் விரும்புவாங்க. பெண்கள் அதிகமா விரும்புறது மது விலக்கு. சோ மது இல்லாம இருந்தா பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த திட்டத்தை மட்டும் திமுக என்ன பண்ணலன்னா நிறைவேற்றல. மக்களுடைய மனநிலை எப்படி மாறி போச்சுன்னா, திமுக அல்லது அதிமுக வரணும். ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அதிமுக கட்சி அப்படிங்கிறது ஒரு வலுவான கட்சியா இருந்தது. என்னைக்கு ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஆட்சி நல்லதா இருந்தது. அதுக்கு அடுத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஜெயலலிதா அம்மா தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாருமே திமுக கட்சிக்கு மாறினாங்க. அப்படி ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது, திமுக அதிமுக. மக்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கிறது வரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாமே திமுகவுக்கு மாறினாங்க. ஏன்னா வேற கட்சி கிடையாது. ஒரு வலுவான கட்சி தமிழகத்துல, ஒரு வலுவான கட்சினா அதிமுக திமுக ரெண்டு மட்டும்தான். சோ அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேரே சரிஞ்சிடுச்சு, அந்த மரம் சரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது திமுக மட்டும்தான். சோ கண்டிப்பா மக்கள் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டு ஆகணும். ஆனா இப்போ புதுசா தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவர் டைரக்டா என்ன பண்றாருன்னா முதலமைச்சரை போட்டி போட போறாரு. ஒரு புதிய கட்சி வரப்போகுது. அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும்.
ரீசெண்டா வந்த விமர்சனங்கள் எல்லாமே தெரியும். கரூர் சம்பவமா இருக்கட்டும், திரிஷா விஜய் இஷ்யூவா இருக்கட்டும், டிவோர்ஸ் கேஸா இருக்கட்டும், அவருடைய மூவி ரிலீஸ் ஆகல. சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து தளபதி விஜய்க்கு மேல இருக்கு. இதை தாண்டி மக்கள் ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு. சோ அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும், இளைஞர்களுடைய ஆதரவா இருக்கட்டும், அவருக்கு நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு புதிய ஒரு கட்சி வரும்போது மக்கள் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. மக்கள் என்ன விரும்புவாங்கன்னா பழைய ஆட்சியை தான் விரும்புவாங்க. ஆனா வாய்ப்பு அப்படிங்கிறத மக்கள் தான் கொடுக்கணும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் வரும்போது நம்ம இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆட்சியை பார்த்துட்டோம். சரி, ஓகே, ஒன் டைம் விஜயோட ஆட்சியை பார்ப்போமே. தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி பண்றாரு, மக்களுக்காக நல்லது பண்றாரா, இல்லது வந்து எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வர போறாரு, அவருடைய அறிக்கையில சொன்ன விஷயங்களை வந்து அவர் நிறைவேற்றுறாரா அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துட்டு, சப்போஸ் அவர் பண்ணல அப்படின்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் நம்ம அவரை வந்து தூக்கிடுவோம். நான் முதலே சொன்ன மாதிரி நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. ஆனா என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு மைண்ட்ல என்ன இருக்குன்னா, தாவேக்கா வரணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு எண்ணமாவே இருக்கு. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டோம், நம்ம பல வருஷங்களா பார்க்கணும். சோ நான் கூட பல வருஷங்களா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆட்சியை. அதிமுக ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுவும் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா தளபதி விஜய் வரணும். ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆனா தளபதி விஜய் ஜெயிக்கணும். தளபதி விஜய் ஜெயிச்சு அவர் மக்களுக்கு என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வராரு. அவர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு சப்போர்ட் இருந்தது இளைஞர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்முடைய மறைந்த நடிகர் விஜயகாந்த் சார் இருந்தாரு. சோ அவரும் வந்து மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் பண்ணாரு, நல்ல மனிதர். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. அதுக்கு அடுத்து ரஜினிகாந்த் சார் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப அவருடைய கட்சியே கிடையாது. மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் வந்தாரு. அவருடைய கட்சியும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியே கிடையாது. ஆனா தளபதி விஜய் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் இந்த கட்சியை விட்டு போகாம அப்படியே இருக்காரு. அவருக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க, அவருடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம பார்த்தாங்க, கரூர் இஷ்யூ வச்சு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் தளபதி விஜய் வந்து பின்வாங்கல. சோ அதனால மக்களாகிய நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்னுடைய ஒரு தாட் என்னன்னா, ஒரு வாய்ப்பு தளபதி விஜய்க்கு நம்ம கொடுத்து பார்ப்போம், எப்படி ஆட்சி பண்றாரு, அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கு, இல்ல அவருடைய அறிக்கைகளை அவர் நிறைவேற்றுறாரு, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா சோ நல்ல ஆட்சி கண்டிப்பா வந்து வரவேற்கணும் தளபதி விஜய. உங்களுடைய கருத்து என்னது? சோ நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? சோ நான் சொன்ன ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இல்ல நான் இப்ப வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம், அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. புதுசா ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சப்போஸ் இந்த ஆட்சி நல்லா அமையலைன்னா நம்ம அதுக்கு அடுத்து வந்து மாத்திடுவோம். சோ அதான் என்னுடைய ஒரு கருத்து. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வாக்கு யாருக்கு, யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணவோ மறக்காதுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோ மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பாய்.